தற்போதைய அண்மை செய்தி. இளையராஜா கோவிலில் இருந்து அர்த்த மண்டபத்தில் நுழையக்கூடாது என மறுப்பு தெரிவித்த விவகாரத்தில் அறநிலைத்துறை விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலை ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோவிலுக்கு சென்ற இளையராஜா அங்குள்ள அர்த்த மண்டபத்திற்கு நுழைய விடாமல் ஜீயர்கள் அவரை தடுத்தனர். இது தொடர்பான செய்தி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அறநிலைத்துறை இதற்கு விளக்கம் அளித்துள்ளது. கோவில் கருவறை முன்பு உள்ள அர்த்த மண்டபத்தில் ஜீயர்கள் தவிர வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது என விளக்கமானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அறநிலைத்துறை இணை ஆணையர் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செந்தில். இளையராஜா வெளியேற்றப்பட்டது தொடர்பாக அறநிலைத்துறை தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு? உங்க தகவல்களை சொல்லுங்க. அதாவது கார்த்திகா, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் என்பது உலக பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் என்பது வருகை புரிகின்றனர். இந்த நிலையில் மார்கழி மாத பிறப்பை ஒட்டி இசையானி இளையராஜா இசையமைத்த நாட்டியாஞ்சலி என்ற திவ்ய பாசுரத்தை அவர் இசையமைத்து ஆடியோ வெளியீடு என்பது நேற்று ஆண்டாள் கோவில் கொட்டகை முன்பு நடைபெற்றது. இந்த கோவிலுக்கு இசைஞானி இளையராஜா வருகை புரிந்தார். மற்றும் உடனாக இரண்டு ஜியர்கள், சின்ன ஜியர் என்று சொல்லப்படக்கூடியவரும் ஆண்டாள் கோவில் சடகோப ராமானுஜர் ஆகிய இருவரும் வருகை புரிந்தனர். தொடர்ந்து இளையராஜா அவர்களை அழைத்துக் கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் உள்ள கருவறைக்கு சன்னதிக்கு சென்ற பொழுது உடனடியாக உள்ள அர்த்த மண்டபத்திற்கு உள்ளே ஜியருடன் அவர் சென்றார். இந்த நிகழ்வு என்பது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. உடனடியாக அவர் வெளியேற்றப்பட்டதாகவும் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது. இதற்கு செயல் அலுவலர் ஏற்கனவே விளக்கம் அளித்த நிலையில் தற்போது இணை ஆணையாளர் ஒரு விளக்கம் என்பது அளித்துள்ளார். குறிப்பாக தரிசனத்துக்கு வரும் பக்தர்கள், மடாதிபதிகள், ஜீயர்கள் மட்டுமே அர்த்த மண்டபத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள், மற்ற யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதையும் இது குறித்து இளையராஜாவிடம் தெளிவாக விளக்கப்பட்டதாகவும் ஜீயர்கள் சொன்னதன் அடிப்படையிலேயே அவர் வெளியில் வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இது குறித்து தொடர்ந்து ஆணையாளர் தரப்பில் விளக்கம் என்பது அளிக்கப்பட்டாலும் அவர் இளையராஜா தரப்பில் தற்போது எந்த தகவலும் தெரிவிக்கப்படாத நிலையில் இந்த நிகழ்ச்சி என்பது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார்.